இன்னைக்கு காரடையா நோம்புன்றது எல்லாருக்கும் தெரியும். மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி மாதம் எந்த டைத்தில் பிறக்கிறதோ மீனரவின்னு சொல்லுவா. அந்த நேரத்தில் கரெக்டாக அந்த நேரத்தில் தான் கட்டிக்கணும். இந்த வருஷம் இந்த மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி மாதம் 4லேருந்து 4:30க்குள்ளே கட்டிக்க சொல்லி வாத்தியார் சொல்லியிருக்கார். அதுதான் அந்த கரெக்டாக விடிகால காத்தால. அதனால காத்தால எழுந்து அதுக்கு அடை எல்லாம் பண்ணி நைவேத்தியம் வைக்கிறேன். முடிஞ்சால் காமாட்சி அம்மன் பூஜை பண்ணுங்கோ, இல்லாட்டா அம்பாளுக்கு நைவேத்தியம் மட்டும் பண்ணி பகவானை வேண்டிக்குங்கோ. பண்ணினா யோகிதமயா கிரகாணமங்கலம் தீபம் திரைலோக்கியத்திமிராவரம் சர்வாபியோ தேவதாபியோ நமः. காமாட்சியம்மா சாய்நாதா தீபம் தரிசயாமி. அப்புறம் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், அடை பண்ணணும். இது அடை பண்ணுறதெல்லாம் முன்னாடியே போட்டிருக்கேன். அதோட வெண்ணெய் வைக்கணும், அப்புறம் தயிர், அப்புறம் பால் உங்களுக்கு நெய்வேத்தியத்துக்கு வைக்கணும்னா வைக்கலாம். அடைங்கிறது அந்த குழக்கட்டையாட்டம் இருக்குது, அதை சொல்கிறேன். அது பேர் இதுக்கு உப்பு பண்ணலாம். உப்பெல்லாம் காத்தால தேவையில்லை. பகவானுக்கு முக்கியமாக இதுதான். அதனால் வெல்லம் போட்டு இதை இப்போ எப்படி பண்ணுறதுங்கிற ப்ரொசீஜர்லாம் முன்னாடியே போட்டிருக்கேன். இப்போ நைவேத்தியம் வைக்கணும். போர்பு அஸ்வக சத்தந்தத்தேன பரிசிஞ்சாமியே மெல்லாவித நமசி பிரணாய ஸ்வஹா வானாய ஸ்வஹா வியானாய ஸ்வஹா உதானாய ஸ்வஹா சமானாய ஸ்வஹா பிரம்மணை ஸ்வஹா சர்வாபியோ தேவதாபியோ நமः. காமாட்சியம்பாளே சாய்நாதா கதலீபலம் க்ஷீரம் அடை நிவேதையாமி. இது பண்ணும்போது அம்பாளை வேண்டிட்டு ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த காலத்தில் ஒன்று சொல்லுவாள். அந்த சாவித்திரி அம்பாள் யமனோட போராடி உயிரோட ஹஸ்பண்டை எடுத்துன்னு வந்தா அப்படின்னு ஒரு கதை. அது மாதிரி நம்ம ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கணும், மனசார வேண்டிக்கணும். அது சொல்லுவாள், ஒரு கால வெண்ணையும் ஓர் அடையும் நான் வைத்தேன், ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியாமல் இருக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிக்குவோம். எனக்கு கொஞ்சம் உடம்பு இல்லைனால மூச்சு முட்டுறது, அவ்வளோதான். இது நைவேத்தியம் பண்ணி பகவானுக்கு பண்ணி நம்ம மனசார வேண்டிட்டு ஒரு சரடு எங்காவது ஒருத்தரும் இல்லை, அதனால எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை சரடு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு சரடை எடுத்து இதை பாருங்க, இதை அம்பாளுக்கு சாத்திக்கணும். ஏதாவது அம்பாள் படம் வச்சுட்டு இல்லையா, அது சாத்திட்டு ஹஸ்பண்ட் நன்னா இருக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிட்டு இன்னொரு சரடை நீங்கள் கையில் கழுத்தில் கட்டிக்கணும். இப்போ ஹஸ்பண்ட் இருந்தானா அவர் தான் இந்த சரடை கட்டி விடுவார். அவ்வளோதான். நல்லா வேண்டிக்குங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நீண்ட ஆயுசோட ஆரோக்கியமா நல்லா இருக்கணும். குழந்தைகளாம் எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ஆல் பிளெஸிங்ஸ். தேங்க் யூ. எல்லாரும் பண்ணுங்க, எல்லாம் நம்ம சௌக்கியம் நடக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. இப்போ சரடு ஹஸ்பண்ட் கட்டி கழுத்துல, அவ்வளோதான்.